நம்ம யாரை நம்புறோமோ அவங்க நம்மளை கைவிட்டுறாங்க. அல்லது யாரை நம்புகிறோமோ அவர்களே நமக்கு உதவி செய்யாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி யாரெல்லாம் வந்தார்களோ ஒருவரையும் அவர் கைவிடவில்லை. உதாரணத்துக்கு மகன் மரணப்படுகையில் இருக்கிறான். தகப்பன் இயேசுவிடத்தில் விழுந்து ஜெபிக்கிறார், கேட்கிறார். உடனே மகனை கர்த்தர் சுகமாக்குறார். மகள் வியாதிப்பட்டு இருக்கிறாள், பிசாசினால பாதிக்கப்படுகிறாள். தாய் இயேசுவிடத்தில் வந்து முறையிடுகிறார். இயேசு மகளை குணமாக்கினார். சகோதரர் நிமித்தமாய் மரித்து போனான் என்று வேதனையோடு கூட சகோதரிகள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுகிறார்கள். இயேசு மரித்தவனையே உயிரோடு எழுப்பினார். டாக்டர்களால் கைவிடப்பட்டவளாக இயேசுவின் வஸ்திரத்தை ஆற்றும் தொட்டால் சுகமாவேன் என்று நம்பி வந்து தொடுகிறாள். உடனே சுகமடைகிறார். நண்பர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் நம்பி விசுவாசத்தோடு கொண்டு வருகிறார்கள். அவனையும் ஆண்டவர் குணமாக்கினார். குஷ்டரோகிங்க, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்குங்க என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் குணமாக்கினார். பார்வை இல்லாதவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் பார்வை கொடுத்தார். மற்றவர்களால் செய்த தவறுக்கு கல் எறியப்பட்டவளாக ஆண்டவர் பாதத்தில் வந்து ஒருவள் விழுகிறாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை கண்டிக்கவில்லை, ஜட்ஜ் பண்ணல. அவளை மன்னித்து இனி பாவம் செய்யாத என்று அனுப்பி வைக்கிறார். இன்னொருவள் உள்ளம் உடைக்கப்பட்டவளாக, எல்லாரும் அவளை பாவி பாவின்னு சொல்றாங்க. இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறாள். அவளுக்கு தேவையானதெல்லாம் மன்னிப்பு. ஓயாமல் ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறாள். ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் யாரெல்லாம் எதற்காகலாம் வந்தாங்களோ அனைவருக்குமே அவைகளை ஆண்டவர் தந்தார். அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. அதைத்தான் கர்த்தர் உங்களை பார்த்து இப்போது சொல்கிறார். எதை குறித்தும் கவலையும் பயமும் வேண்டாம். அவரை நம்பும் போது அவர் யாரையும் கைவிட மாட்டார். மே காட் bless you.